இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே ஒட்டுமொத்த இலங்கையையும் திரும்பி பார்க்க வச்ச மன்னார்ல ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தோடு தான் ஆரம்பிச்சிருந்தது. அதுல 2 பேர் உயிரிழந்து போயிருந்தார்கள். அந்த சம்பவம் தொடர்பான பிரதானமான சந்தேக நபர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்படும் போது அவருடைய கையில வெடிக்கக்கூடிய நிலைமையில இருந்த ஒரு கைக்குண்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அவர் கைது செய்யப்பட்டதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் இப்போ வெளியாகி இருக்குது. அதோட இன்றைய நாளில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன? அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாகன சாரதிகளும் இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான ஒரு முக்கியமான எச்சரிக்கை இப்ப போலீசாரால் வெளியிடப்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னா, இனிமேல் போக்குவரத்து சட்டத்தின் கீழே மட்டும் தவறு செய்யக்கூடிய சாரதிகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது. அதுக்கு மேலதிகமா குற்றவியல் சட்டத்தின் கீழே குற்றம் செய்ததா சொல்லி குற்றவியல் சட்டத்தின் கீழையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு முக்கியமான விடயத்தை இப்ப போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுக்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அது தொடர்பான முக்கியமான சில அப்டேட்ஸும் இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இது இவ்வளவுமே கொஞ்சம் வித்தியாசமான செய்திகள் தானே, ஒரு கெட்ட செய்திகள் மாதிரி. நல்ல ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இலங்கைக்குள்ள இன்றைய நாள்ல கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு பிறகு இலங்கையினுடைய சுற்றுலா பயணிகளுடைய வருகை எண்ணிக்கை இன்றைக்கு பிரேக் பண்ணப்பட்டிருக்குது. ஒரே ஒருத்தரால, ஒரு குடும்பத்தால இலங்கைக்குள்ள வந்தபடியா அந்த எண்ணிக்கையை பிரேக் பண்ணப்பட்டிருக்குது. அது தொடர்பான ஒரு செய்தியும் இருக்குது. இது எல்லாத்தையுமே தான் அந்த வீடியோல விரிவா முழுமையா உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஸோ என்ன விஷயம் மட்டும் தான் உண்டா, முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதனோட பார்க்கறதுக்கு முதல் என்னோட சொல்ல பஞ்சாரா புதுசாக வந்து பார்த்துக்கணுன்னு சொன்னால் தொடர்ச்சி என்னோட அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே சரியா ஜனவரி 16ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால, கோர்ட்ஸுக்கு முன்னால வச்சு ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. அந்த துப்பாக்கி சூட்ல 2 பேர் உயிரிழந்தும் போறார்கள். அதை பற்றி அந்த சம்பவம் நடந்த நேரத்திலேயே நான் வீடியோ வந்து முழுமையாக அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, உயிலம் குளம் என்று சொல்லப்படுற ஒரு பகுதியை சேர்ந்த நபர்களால் தான் அந்த துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 பேருடைய கொலை வரைக்கும் தொடர்பு பட்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். ஒரு மாட்டு வண்டி சவாரியில ஏற்பட்ட மோதல் காரணமா 2 குழுக்களோ 2 கிராமங்களுக்கு இடையில் நடந்த ஒரு பிரச்சனை தான் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு பிரதானமான காரணம் என்று சொல்லி சொல்லப்பட்டது. விசாரணைகளின்படி அப்படித்தான் போய்கொண்டிருந்தது. அதுக்கு முதல் அதோடு தொடர்புப்பட்ட இந்த அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒருத்தர் அண்ணனை வந்து இன்னொருத்தர் கொண்டுட்டான்னு சொன்னா அவருடைய தம்பி போய் அவனை கொள்றது, திரும்ப அவருடைய தம்பி வந்து இவரை கொள்றது, இந்த மாதிரி போய்கொண்டிருந்த ஒரு பிரச்சனை மாதிரி தான் அந்த பிரச்சனை போய்கொண்டிருந்தது. அந்த பிரச்சனையில நீதிமன்றத்துக்கு முன்னால வச்சு நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துல 2 பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்து போறார்கள். அந்த சம்பவம் தொடர்பா அதை செய்ததா சொல்லப்படுற பிரதானமான குற்றவாளி நேற்று தலைமன்னார்ல இருக்கிற ஒரு விடுதியில வச்சு கைது செய்யப்படுறார். அவரோட ஒரு 22 வயது இளைஞனும் இருந்ததா சொல்லி, இவருக்கு 38 வயது, கைது செய்யப்பட்ட இன்னொரு இளைஞனுக்கு 22 வயசு. இந்த 2 பேருமே ஒரு விடுதியில இருந்த நிலைமையில கைது செய்யப்படுறார்கள். அவர்கள் கைது செய்யப்படும் போது அவர்களோட கையில வெடிக்கிறதுக்கு தயாரா இருந்த ஒரு கைக்குண்டு, ஒரு கை வெடிகுண்டும் வந்து கிரனைட்டும் கண்டுபிடிக்கப்பட்டதா போலீசாரால ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்குது. ஜனவரியில் நடந்த பிரச்சனைக்கான சந்தேக நபர், பிரதானமான சந்தேக நபர், அது தொடர்பாக நிறைய பேர் கைது செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது. அந்த குறித்த பகுதி, அந்த உயிலம் குளம் என்ற பகுதியை சேர்ந்த ஒரு சிலர் வந்து கைது செய்யப்பட்டதா செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனா நேற்றைய நாளில் தான் இந்த பிரதானமான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இது வந்து இப்போ வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட். அடுத்தது 2வது விடயம் என்னன்னு சொன்னா, இன்றைய நாள் டிசம்பர் 29ஆம் தேதி இன்றைக்கு காலையில பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு மும்பையிலிருந்து வந்த, இந்தியாவில் மும்பையிலிருந்து வந்த ஒரு 4 பேர் கைது செய்யப்படுறார்கள். அதுக்குள்ள 2 ஆண்களும் 2 பெண்களும் உள்ளடங்களா 4 பேர் கைது செய்யப்படுறார்கள். எதுக்காகன்னு சொன்னா, தாய்லாந்து பேங்காக்ல இருந்து குஷ் என்று சொல்லப்படுற போதைப் பொருளை, கிட்டத்தட்ட 20 கிலோகிராமுக்கு மேற்பட்ட குஷ் போதைப் பொருளை மும்பைக்கு கொண்டு வந்து மும்பையிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வந்த நிலைமையில தான் இவர்கள் கைது செய்யப்படுறார்கள். அதுவும் அந்த போதைப் பொருளோட பெறுமதி எவ்வளவா சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா 268.4 மில்லியன் ரூபாய். அவ்வளோ பெருமதியான போதைப் பொருளை கிட்டத்தட்ட 20 பொட்டலங்களாக மாற்றி அதை நாட்டுக்குள்ளே கொண்டு வந்த நிலைமையில தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய செய்திகள் போதைப் பொருள் இல்லாமல் கடந்து போனால் அப்படி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு போதைப் பொருள் செய்தி வரணும் தானே, அந்த மாதிரி தான் இந்த ஒரு செய்தியும் வந்து
இன்றைய நாள்ல பதிவாகி இருக்குது. ஓகே, அடுத்த முக்கியமான ஒரு அப்டேட் என்ன சொன்னா, இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வாகன சாரதிகளுக்குமான ஒரு எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கைன்னு சொன்னா, இனி வரப்போற காலங்கள்ல இருந்து அடுத்த வருஷத்துல இருந்து குடிபோதையில இல்லாட்டி போதைப் பொருளை பாவிச்சுட்டு வாகனம் ஓட்டி கைது செய்யப்படக்கூடிய சாரதிகள் யாரா இருந்தாலும் குடிபோதையில இல்லாட்டி போதைப் பொருள் என்ன பாவிச்சிருந்தாலுமே வாகனம் ஓட்டுறவர்கள் கைது செய்யப்படுவார்களா இருந்தா அவர்களுக்கு தனிய போக்குவரத்து சட்டத்தின் கீழே மட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது. அதையும் தாண்டி குற்றவியல் சட்டத்தின் கீழையும் அவர்கள் குற்றம் செய்ததா சொல்லியிருந்தான் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இப்ப போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரியா இருக்கிற பிரதி காவல்துறை அதிபர் WGJ சேனாரத்ன ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். எதுக்காக சொன்னா இந்த ஒரு புதிய நடைமுறை கொண்டு வரப்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, கடந்த வருஷத்தை விட இந்த வருஷத்துல வீதி விபத்துகளினுடைய எண்ணிக்கை 271 அதிகரிச்சிருக்குது. கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் ஏற்பட்ட வீதி விபத்துகள், இந்த வீதி விபத்துகளை பற்றியே நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோஸ்க்கு மேலே போஸ்ட் பண்ணியிருப்பேன். இலங்கை ஒரு சின்ன ஒரு நாடு, 22 மில்லியன் மக்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ள இவ்வளவு விபத்துகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப வீடியோஸில் கேச்சிருக்கிறேன். அதை குறைக்கிறதுக்காக கடைசி கட்ட ஒரு நடவடிக்கையாக, கடைசி கட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான நடவடிக்கையாக தான் இப்போ இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. இது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு நாள் நாங்கள் நியூஸில் பார்த்துட்டு ஓகே விபத்து நடக்குது உயிரிழந்து போகிற சொல்லி கடந்து போகக்கூடிய செய்திகள் கிடையாது. இலங்கைக்கு பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமா தான் இந்த வீதி விபத்துகள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சொன்னால் நான் விபத்து தொடர்பான வீடியோஸ் வந்து போய் பாருங்க. அதில் தெளிவாகவே எல்லா ரிப்போர்ட்ஸோடையும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகே, அதே மாதிரி இந்த வருஷம் உயிரிழந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 314 அதிகரிச்சிருக்கிறதாகவும் ஒரு செய்தியை வெளியிட்டு தான் இந்த புதிய நடைமுறையை இந்த வருஷத்திலிருந்து கொண்டு வர போறோம்னு சொல்லி அதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாச்சு. எல்லா போலீஸ் நிலையங்களுக்கும் எல்லா காவல்துறை போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இனிமேல் கைது செய்யப்படக்கூடியவர்கள் குற்றவியல் சட்டத்தின் கீழையும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றவியல் சட்டம்னு சொன்னா என்ன? கொலை, அட்டாக் பண்ணது, கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்தது, இந்த மாதிரியான சில குற்றங்களுக்கு கீழே தான் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். தெரியாம போய் வாகனத்தில் மோதி அவர் குடிச்சிருந்ததை கண்டுபிடிப்பார்களா இருந்தா அதற்கு எதிரான குற்றவியல் சட்டத்தின் கீழையும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, அடுத்த இன்றைய நாள்ல வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னு சொன்னா, கடந்த நாட்கள்ல கண்டி மாவட்ட செயலகத்துல குண்டு வெடிக்க போகுதுன்னு சொல்லி குண்டு மிரட்டல் வெடிக்கப்பட்டதா சொல்லி பெரிய ஒரு சர்ச்சை போய் கொண்டு தானே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னால் அந்த டைம்ல வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாம போனது. கண்டி மாவட்ட செயலகத்துக்கு மாவட்ட செயலகத்தினுடைய உத்தியோகபூர்வ மின்னஞ்சலுக்கு குண்டு வெடிக்க போறதா ஒரு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து அங்க போலீசார் எல்லாமே போய் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொண்டு பெரிய ஒரு பரபரப்பா மாறி அந்த இடமே முழுமையா சுற்றி வளைக்கப்பட்டு முழுமையான சோதனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனா அதுல எந்த விதமான குண்டுகளுமே கண்டுபிடிக்கப்படலை. கடைசியில் அது ஒரு பொய்யான தகவல்னு சொல்லி அறிக்கை வெளியிடப்படுகிறது. அந்த சம்பவம் தொடர்பா, அந்த குண்டுவெடிப்பு மிரட்டல் விடுக்கப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த மின்னஞ்சல் முகவரி தொடர்பா போலீசாரால மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் இருந்து, சிஐடியினரால அதே மாதிரி கம்ப்யூட்டர் கிரைம் பிராஞ்சால மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் இருந்து இப்ப முதல் கட்டமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா, அந்த குண்டு மிரட்டல் மின்னஞ்சல் இலங்கைக்குள்ள இருந்து வரையல, அது தெற்காசிய நாடு ஒன்றுல இருந்து தான் இலங்கைக்கு வந்திருக்குதா சொல்லி முதல் கட்ட விசாரணைகள்ல ஒரு தகவல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதா ஒரு விடயம் இப்போ வெளியாகி இருக்குது. ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட விடயம் மட்டும்தான் இது. தெற்காசிய நாடு ஒன்றுல இருந்து தான் அந்த குண்டு மிரட்டல் எச்சரிக்கை அந்த மின்னஞ்சல் வந்திருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. மின்னஞ்சலை தான் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதன்படி தெற்காசிய நாடுகள் இருந்து வந்திருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பெரும்பாலும் அங்கேயா இருக்கும் தெற்காசிய நாடுன்னு சொன்னா நாங்க தான் எங்கட தெற்காசியா சவுத் ஏஷியான்னு சொல்லிக்க இந்தியாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியாவுக்குள்ள தான் இந்த மாதிரியான சில பேர் வேணுமெண்டே செய்யக்கூடிய செயல்பாடுகள், அந்த சில குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இப்படி ஏதாவது செய்திருப்பார்கள். மற்றபடி அதையும் தாண்டி போனால் வேறு ஏதாவது நாடாக இருந்தால் வந்து தொடர்ச்சியான விசாரணைகள் இருந்து தான் செய்திகள் வெளியாகும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இவ்வளவும் இலங்கைக்குள்ள வெளியாகக்கூடிய இந்த குற்ற சம்பவங்கள் அதே மாதிரி கைதிகள் தொடர்பான முக்கியமான விடயங்கள். கடைசியா ஒரு நல்ல விஷயத்தோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். என்னென்னு சொன்னா, இன்றைய நாளில் இலங்கையினுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு காலையில் கேரளால இருந்து ஒரு குடும்பம் நாட்டுக்கு வாரார்கள், சுற்றுலாவுக்காக நாட்டுக்குள்ள வாரார்கள். அவர்கள் வரும்போதே வாசலே பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்குள்ள வெளியில வரும்போது அவர்களுக்கான ஒரு மரியாதை திடீரென்று வழங்கப்படுது. அவர்களே அதிர்ச்சி அடைஞ்சு போறார்கள். என்னடா நாங்க என்ன விஐபியா, என்ன திடீர்னு எங்களுக்கெல்லாம் மாலை போடணும், மேளம் அடிச்சு வரவேற்கணும், நிறைய கேமராஸ் எல்லாமே வருது, என்ன நடக்குதுன்னு சொல்லி ஷொக்காக இருக்கும்போது என்ன சம்பவம்னு சொன்னா, கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு பிறகு இலங்கைக்குள்ள இதுவரைக்கும் வந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையில
2018ஆம் ஆண்டுல தான் இலங்கைக்குள்ள அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்ததா ரெக்கார்ட் வந்து அங்க இருந்தது, ஃபிக்ஸ் பண்ணப்படுறது. எவ்வளோன்னு சொன்னா 2.3 மில்லியன், அதாவது 23,33,796 பேர் 2018ஆம் ஆண்டுல இலங்கைக்குள்ள வந்திருந்தார்கள். அந்த ரெக்கார்டை இன்றைய நாள்ல, இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு முடிகிறதுக்கு இன்னும் வெறும் 2 நாள் மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைய நாள்ல அந்த எண்ணிக்கை பிரேக் பண்ணப்பட்டு 23,33,797 பேரா, அந்த 7வது ஆளா முதலாவது நபர், அதை பிரேக் பண்ணின முதலாவது நபரா கேரளால இருந்து திருவனந்தபுரத்துல இருந்து வந்த அந்த குடும்பம் இன்றைய நாளில் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய நிகழ்வுகள் எல்லாமே கொழும்புல நடந்திருந்தது. இது உண்மையிலேயே ரெக்கார்ட் பிரேக்கிங் நிகழ்வுன்றதை தாண்டி இலங்கைக்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வுன்னு சொல்லியே சொல்லலாம். ஏன்னா இலங்கைக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் ஜோதிச்சு பாருங்க, இதே இவ்வளவு பெரிய விஷயமா பேசப்படுதுன்னு சொல்லி சில பேருக்கு யோசனை வரலாம். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, கடந்த காலங்களில் எங்களோட நாட்டுக்குள்ள டித்வா புயல் ஏற்பட்டு பெரிய ஒரு பேரனர்த்தத்தினால நாடே பெரிய அளவில் சீரழிஞ்சு போய் ஒரு பயங்கரமான நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்குது. அப்படி இருக்கும் போதும் இலங்கையை நம்பி சுற்றுலா போகிறதுக்காக நாட்டுக்குள்ள வரும்போது, சுற்றுலா தான் எங்கள் நாட்டினுடைய பிரதானமான வருமானங்களுக்குள்ள ஒன்றா இருக்கும்போது, இது உண்மையிலேயே நாங்கள் பெருசாக பேசப்பட வேண்டிய, அதே மாதிரி பாராட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் கூட. அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாளில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணப்பட்டு, இனிமேல் அடுத்த ரெக்கார்ட் வந்து இந்த எண்ணிக்கை அதிகரித்தா தான் ரெக்கார்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படும். ஸோ அதே மாதிரி இன்றைய நாள் அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணப்பட்டு இந்த சுற்றுலா பயணிகள் வந்து நாட்டுக்குள்ள கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, 2026ஆம் ஆண்டுக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு சொன்னா, யுஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட்டால வெளியிடப்பட்ட 2026ஆம் ஆண்டுல ஆசிய நாடுகள்ல மக்கள் சுற்றுலா பயணிகள் போகக்கூடிய நாடுகளா சொல்லி ஒரு குறிப்பிட்ட பட்டியல் வெளியிடப்படுகிறது. அந்த பட்டியல்ல 5வது இடத்துல இலங்கை பெயரிடப்பட்டிருக்குது. முதலாவதும் 2வதும் ஜப்பான் தான். முதலாவது ஜப்பான் ஃபிஜியும், 2வது டோக்கியோவும் பெயரிடப்படுகிறது. 3வது பிலிப்பைன்ஸ், 4வது சவுத் கொரியா, 5வதா இலங்கை அந்த பட்டியலில் பெயரிடப்படுகிறது. ஒருவேளை இப்போ பிரேக் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரெக்கார்ட் அடுத்த வருஷம் சிலவில் இதுவும் பிரேக் பண்ணப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவ்வளவு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள்ளே வரக்கூடும், கட்டாயமாக வரணும். வீடியோ பார்த்து கொடுக்குற நீங்கள் யாராவது இருந்தால் கூட நாட்டுக்குள்ளே சுற்றுலா பயணிகளாக வாங்க, எங்கள்ட நாட்டுக்கான ஒரு வருமானம் வந்து அதிகரிக்கும். உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பெரிய ஒரு கீழான ஒரு நிலைமையில் நிற்கும் போது எப்படியான விஷயங்கள் மூலமாக தான் திரும்ப இலங்கையை மீட்டெடுக்க முடியும்ன்றதும் இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இவ்வளவு விடயங்களை தான் இந்த வீடியோவில் நான் கூட பகிர்ந்துள்ளோம்னு வச்சிருந்தேன். தொடர்ச்சி அவருடைய அப்டேட்ஸ் எல்லாருமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லிடலாம். தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.